அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 117வது ஆண்டு மறுமலர்ச்சி திமுகவின் மாநாட்டு தலைமையேற்றுள்ள மதிப்புக்குரிய டாக்டர் கிஷன் அவர்களே, நிறைவாக பேருரையாற்றி திராவிட இயக்கத்துக்கு பெருமை சேர்க்க இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு தலைவர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் அமர்ந்துள்ள கழக தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம். எனக்கு முன்னாலே சொல்லிட்டார் அவர், 2 நிமிடம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேச வேணான்ட்டார். நானும் அதுக்கு மேலே பேச மாட்டேன். ஆனால் ஒரு கருத்து, பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த லட்சியத்தை விட்டு சென்றார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதனால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் நம்முடைய மொழி ஆட்சி மொழி ஆக வேண்டும், அதே போல் தமிழகத்திலே தமிழர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இன்னும் பல திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக மாநில சுயாட்சி போன்ற திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் அதில் மட்டும் ஒரே ஒரு கருத்தை இன்று காலை ஒரு தலைமகன் தமிழன் அண்ணன் என்ற ஒரு புத்தகத்திலே படித்தேன். தந்தை பெரியார் சிலைக்கு நாம் மாலை அணிவித்தோம். பெரியார் அவர்கள் தான், ஏன்னா அதிக நேரம் இருக்குங்கிறதால குறைவாக அதை பேசுகிறேன். பெரியார் அவர்கள் தன்னுடைய அண்ணா மறைந்த பிறகு ஒரு இரங்கல் உரை ஆற்றுகிறார். அந்த இரங்கல் உரையில் ஒரு கருத்தை சொல்லுகிறார். தமிழ் சமுதாயத்தை பகுத்தறிவாதியாகவும் என்னை போல வளர்த்து அந்த மந்திரி சபையை எனக்கு கொடுத்த பேரறிஞர் அண்ணாவை நான் பெரிதும் மதிக்க கடமைப்பட்டுள்ளேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே 2 காரியங்களை செய்திருக்கிறார். சுயமரியாதை திருமணத்தை செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்திலே எந்த நாட்டிலுமே மதத்துக்கு அப்பாற்பட்டு திருமணத்தை செல்லும் என்று சொன்னது பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். அதற்கு அடுத்தாற் போல அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை சொல்லியிருக்கிறார். இருமொழி கொள்கையை திட்டமிட்டு இந்திக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால் தன்னுடைய பதவியே போகும் என்ற பொழுது கூட அண்ணா அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தமிழ் மக்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி அண்ணா சொல்லுகிறார், இவ்வளவையும் செஞ்சார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இயக்கமும் இதெல்லாம் எதிர்த்தது. இருந்தாலும் அண்ணாவினுடைய மறைவுக்கு அண்ணா இருக்கும் காலத்திலே அத்துணை இயக்கங்களும், அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அத்துணை இயக்கங்களும் மதித்த ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். அந்த அண்ணா என்னை மதித்ததால் எனக்கு பெருமை. இன்றைக்கும் சொல்லுகிறேன், தமிழகத்திலே அத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கலாம், நம்முடைய தலைவர் தான் அத்தனை அரசியல் கட்சி தலைவராலும் மதிக்கப்படுகின்றார். அதே போல இன்னும் பேரறிஞர் நான் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கேன். பேரறிஞர் பாராளுமன்றத்திலே பலர் கேள்வி கேட்கின்ற போது உங்களுக்கு என்ன திருப்தி வரும் என்று சொன்னார். என்னைக்கு என்னுடைய இலக்கியமும் இலக்கணமும் கொண்ட என்னுடைய தாய்மொழி ஆட்சி மொழி ஆகின்றதோ அன்றைக்கு தான் நான் திருப்திப்படுவேன் என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போல கலைஞர் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய தலைவர் அவர்களும் பாராளுமன்றத்திலே பல முறை பதிவு செய்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்டவர் அண்ணா அவர்கள் சொன்னது ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லிடலாம், தமிழன் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் சுரண்டப்படாமல் உலக தமிழினம் என்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்குது அதுதான் என்னுடைய லட்சியம் என்று அண்ணா பொது வாழ்விலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய ஒரே நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம்.